காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 392. துவைத ருச்சிக்கு துன்பம் தவிர்க்க ஒண்ணாதது. துவைதிகள் மோட்சமாக சொல்லும் வைகுண்ட கைலாசாதி லோகத்திலே அவர்கள் சொல்கிறபடி சாஸ்வதமாக நல்லதாகவே இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படியும் காணோம். சாக்ஷாத் மகாலட்சுமி, கருட ஆழ்வார், ஆதிசேஷன், நாரதர் மாதிரியானவர்கள் கூட ஏதாவது சந்தர்ப்பத்தில் கோபம், துக்கம், போட்டி போன்ற உணர்ச்சிகளுக்கு ஆளாவதாக புராணங்களிலிருந்து தெரிகிறது. இவர்கள் சாபத்தை கூட வாங்கி கட்டிக்கொள்வதை பார்க்கிறோம். ஏன், பகவானுக்குமே இப்படி ஏற்படுகிறது. முதலிலேயே சொன்னேன், பகவானுக்கு யாரை விட அதிக பிரியம் கிடையாது என்கிறார்களோ அந்த ராதையை கூட விரகம் என்று கதற கதற அடிக்கிறான் என்று. 2 வஸ்து இருந்தால் இப்படி சுகமும் துக்கமும் மாறி மாறி வராமல் இருக்க முடியாது. எதிரெதிர் ஜோடிகள், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்பது இல்லாவிட்டால் துவைதம் ருச்சிக்கவே ருச்சிக்காது. எப்போது பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருந்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு கதை எழுதினால் கூட அலுப்பு தட்டிவிடும். கஷ்டம் வரணும், துஷ்டன் வரணும், கதாநாயகியை தூக்கி கொண்டு போகணும், கதாநாயகனுக்கு பட்டாபிஷேக சமயத்தில் எவளாவது ஒருத்தி எதையாவது கிளப்பிவிட்டு அதை நிறுத்தணும், சபா மத்தியிலே சத்துருக்களிடம் மகத்தான மானபங்கப்பட்டு கொண்டு நிராதரவாக கதாநாயகி கதறணும், அடிச்சுக்கணும், பிடிச்சுக்கணும். இப்படி நடந்தால்தான் கதை கூட ருசிக்கிறது. துவைதத்திலே சந்தோஷ அனுபவம் வேறொன்றை குறித்தே ஏற்படுவதால் அது சாஸ்வதமாக திகட்டாமல் இருக்க முடியாது. ஆகையால் நடுப்பர அது மறைந்து போய் மறுபடி வந்தால்தான் அலுப்பு தட்டாமல் சந்தோஷமாக அனுபவம் பெற முடியும். நஷ்டமான ஒன்றை மறுபடி பெறும்போதுதான் அனுபவ ஆனந்தம் துவைதத்தில் ஜாஸ்தியாகும். அதற்காகத்தான் பகவான் தனக்கு பரம பிரியமானவர்களும் அவ்வப்போது தன்னை விட்டு பிரியுமாறு பண்ணுவது. துவந்தங்கள், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் துவைதத்திலிருந்தே ஆகணும். அப்போதுதான் அதற்கு ருச்சி. ராத்திரி பகல், ஐஸ்லாண்ட் சஹாரா, புலி மான்குட்டி, தாழம்பூ கற்றாழை, ஜனனம் மரணம், கல்யாணம், இன்னொன்று சர்க்கரை பொங்கல், அது திகட்டாமல் இருப்பதற்கே நடுநடுவே மிளகாய் தொக்கு, முடிவாக நல்லது கெட்டது, இன்பம் துன்பம். இம்மாதிரி நடுவிலே துன்பம் வருகிறது என்றால் அது சாஸ்வதமான இன்பம் இல்லை. சாஸ்வத இன்பம் இல்லாவிட்டால் அது மோட்சமும் இல்லை. திகட்டாமல் அப்படியே சாஸ்வத இன்பமாக இருக்க முடிவது அத்வைத்தமான ஆத்மாவை சாட்சாத்கரிக்கும் போதுதான் என்று இப்படி அத்வைதிகள் சொல்கிறார்கள். வைகுண்டம் கைலாசம் என்பதாக ஒரு லோகத்துக்கு போவது, அங்கே ரூபத்தோடு இருக்கும் சிவனோடு விஷ்ணுவோடு வசிப்பது என்றில்லாமல் ரொம்பவும் தத்துவ ரீதியிலே போய் உசந்த தியானத்திலே லயித்திருப்பதை சொல்லும் காஷ்மீரி சைவம் மாதிரியான சம்பிரதாயங்களும் இருக்கின்றன. ஆனால் அவற்றிலும் கூட ஐக்கியம் ஆவது என்றில்லாமல் தியானம் பண்ணுவது, லயம் பெறுவது என்று உள்ளவரை தியான லட்சியத்திலிருந்து லயம் சிதறி விலகுவதற்கும் இடம் இருக்கத்தான் செய்கிறது. ரூபமுள்ள சிவன் இல்லை, அரூப சிவம் என்றாலும் அதுவாகவே ஆகாமல் அதோடு இழைகிற தியான லயிப்புத்தான் என்றால் ஒரு நூலோடு இழைத்துவிட்ட இன்னொரு நூலை எதிர் திசையில் முறுக்கி பிரித்து விடுகிறார் போல இங்கேயும் பிரிவு ஏற்படத்தான் செய்யும். அதாவது தியான சுகமும் சாஸ்வதம் இல்லை, அத்வைதம் ஒன்றுதான் நித்திய சுகம்.